ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட பாஜக வேட்பாளர் நாகேந்திரனுக்கு அப்பகுதி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நாகேந்திரன் மண்டபம் ஒன்றியத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதன்படி காரான்குப்பம், கும்பரம், வெள்ளரிபோடை உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவருக்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்த பகுதியில் உள்ள பெண்கள் வெளியில் செல்வதற்கு மிகுந்த அச்சமுடன் இருப்பதாகவும், இதனால் பெண்களின் நலன் கருதி இந்த பகுதியில் அரசு சார்பில் கலைக்கல்லூரி ஒன்று அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தென்னை விவசாயிகள் அதிகமாக உள்ள இந்த பகுதியில் தென்னை பொருட்களை ஏற்றுமதி செய்யும் அளவில் தொழிற்சாலை அமைத்து தரப்படும் என வாக்குறுதி அளித்தார். வெற்றி வேட்பாளர் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் வேணும், கலைக்கல்லூரி வேணும். கண்டிப்பாக நான் எடப்பாடி ஆட்சி அமைஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்கள்ட்ட கோரிக்கையாக வச்சு இந்த பகுதியில் இருபாலும் படிக்கிற மாதிரி ஒரு கலைக்கல்லூரி இந்த கடற்கரை கிராமத்துக்கு நான் வாங்கி கொடுப்பேன்னு சொல்லி விட கேட்டு. இப்போ மேஜரான விவசாயம்னா தென்னை விவசாயமாக, அதுக்கப்புறம் நெல் விவசாயம் மட்டும்தான். நெல் இங்கே எல்லாமே மழையை நம்பிட்டேன். அதனால இந்த வருஷம் கூட போச்சு, போன வருஷம் நல்லா விளைஞ்சு. அதனால அது நம்ம கையில் இல்லை. அப்படி விளைவிட்ட கொள்முதல் நிலையங்கள் கரெக்டாக இல்லை, பிரைவேட்டில் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கான கொள்முதல் நிலையங்களை வச்சு எப்படி டெல்டா பகுதிகளில் அது மினிமம் ப்ரைஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ப்ரைஸ் பண்ணி வாங்க ஏற்பாடு பண்ணும்.